ஆன்மீக அன்பர்களே, ஜெயா தொலைக்காட்சியின் இனிய நேயர்களே, ஒவ்வொரு நாளும் புலர்காலை பொழுது புதிய விடியலில் ஜெயா தொலைக்காட்சியில் நாளும் இன்பத்தை தரக்கூடிய அருள் நேர பகுதியில் நிறைய செய்திகளை சிந்திக்கின்றோம். குறிப்பாக ஒவ்வொரு நாளும் இந்த விஷயங்களை தொடர்ந்து நீங்கள் முடிந்த நேரத்தில் பார்க்க, பதிவிட, பலருக்கும் பரப்புவதற்கு ஜெயா ஆன்மீகம் என்கின்ற யூடியூப் சேனலிலும் இந்த நிகழ்வை பதிவு செய்கின்றோம் என்பதை கூடுதல் தகவலாக பதிவு செய்கின்றேன். இன்றைக்கு நாம் ஒரு விசித்திரமான தலைப்போடு உங்களை விவாதிக்கப் போகின்றோம். அறம் பேசும் ஐயப்ப வழிபாடு. வழிபாட்டுனாலே அதில் ஒரு அறம் இருக்கணும், உண்மை இருக்கணும். ஆணவம் கண்மம் மாயை நீக்கி நம் இதயத்தை நன்னறிப்படுத்தி கற்பூரம் போல கரையச் செய்வது தான் இறை வழிபாடு. அதில் அறம்னா அது அது ரொம்ப மகோ மேன்மையாக இருக்கிறது. மற்ற எந்த வழிபாட்டுக்கும் இல்லாத சிறப்பு ஐயப்ப வழிபாட்டுக்கு உண்டு. எப்படி நீங்கள் நினச்சி பாருங்கள், இந்த ஒரு மண்டல விரதம் இருந்து ஐயப்ப பக்தர்கள் பயணம் போகிறாங்க. இப்போ மகர விளக்கு, மகர சங்கராந்தி இல்லை, மாதந்தோறும் போகிறாங்க. 5 நாள் திறந்துருக்கு. விஷுக்கனி நிறைய பிரதேசி தினம் நிறைய நாட்கள்லையும் திறக்குது. எல்லாமே ஒரே ஐயப்பன், ஒரே வழிபாடு. அவங்க எரிமேலி சாஸ்தாவை வணங்கிட்டு பயணம் தொடங்குறாங்க பாருங்கள். அப்போ அங்கே என்ன தெரியுமா, வாப்பர் இருப்பாங்க. அந்த வாபரை தொழுது அங்கே சாம்பிராணி போட்டு தான் பயணம் புறப்பாடு. இவங்க பம்பையில் ஒரு தடவை ஸ்நானம் பண்ணிவிட்டு விநாயகரை வழிபட்டுட்டு பயணம் போகிறாங்கல்ல, அந்த வழிபாட்டில் யாரை போய் பார்க்குறாங்க? இந்துக்கள் நாளெல்லாம் பொய்யின்றி மெய்யோடு திருமேனியில் நெய் ஊற்றி அரியும் அரணுமாக இருக்கக்கூடிய ஹரிஹர சுதனை. அவருக்கு நாள்தோறும் பள்ளியறை பூஜை முடிஞ்சு கதவு சாத்தி அவர் உறங்கச் செல்வதற்கு முன்பு உன்னதமாக கேட்கக்கூடிய பாட்டு ஹரிஹராசனம். அந்த பாடலை பாடியது இயேசுதாஸ். இந்து சமய வழிபாடு வாபர் தொழுகை மறந்துடக்கூடாது, சாம்பிராணி. கிறிஸ்தவ சமூகத்தில் தோன்றிய இயேசுதாஸினுடைய இன்னிசை, இதோடு நடை சாத்துதல்னா இதை விட தேசிய ஒருமைப்பாடு இறை வழிபாட்டில் உண்டா? சார், வழிபாட்டில் பேதமே இருக்கக்கூடாது. உயர்ந்தவர், தாழ்ந்தவர், பெரியவர், சிறியவர், அது ஒன்று தான் சார். சபரிமலையில் யாராக இருந்தாலும் 18 படி ஏறணும்னா இருமுடி இருந்தால் தான் பெருமுடியை அவுக்க முடியும். சிறப்பு வழிபாடு கட்டண தரிசனமே கிடையாது. அப்படி கியூவில் நின்று தான் சாமி பார்க்கணும். கடவுளுக்கு முன்பு அனைவரும் சரி நிகர் சமம். பந்தல மகாராஜா குடும்பத்தை சேர்ந்த பொன்னாபரணப்பட்டி எடுத்து வர்றம்போது மட்டும்தான் அந்த படி. மிச்ச நேரமெல்லாம் ஜனாதிபதியாக இருந்தாலும் சாதாரண மனிதனாக இருந்தாலும் இருமுடி இருந்தால் தான் பொன்னம்பல மேட்டிலிருந்து நீங்கள் பார்க்கக்கூடிய ஐயப்பனை 18 படி வழியாக பார்க்க முடியும். பெண்ணுக்கு மரியாதை தரக்கூடிய வழிபாடு எப்படி? யார் மாலை போடலாம்? குரு போடலாம், சுவாமிகள் போடலாம், குருக்கள் போடலாம், எல்லாம். அதுக்கு மேலே பெற்ற தாய் இருந்தால் தாய் கையில் தான் துளசி மணி மாலையை போட்டுக்கணும். ஏன்னா குருவுக்கு மிஞ்சிய கடவுள் இல்லைங்கிறான். ஏன்னா தாயின் தலைவலியை தீர்த்த தாரக பிரம்மர் இந்த ஐயப்பன். குரு மரியாதை இன்றைக்கு எல்லா இளைஞர்களும் கடைபிடிக்க வேண்டிய குரு மரியாதையை குருசாமி வழிபாடாக மாற்றி காட்டியது ஐயப்ப வழிபாடு. நின்னா குருசாமி, மாலை போட குருசாமி, இருமுடி எடுத்து வைக்க குருசாமி, வழிப்பயணத்துக்கு குருசாமி, நடை பயணம். இப்போ எல்லாரும் சாமி பார்க்க ஒரு காலத்தில் எல்லாரும் ஞாயிற்றுக்கிழமைன்னு சைக்கிளில் போய் இருந்து அப்புறம் ஒரு பயணம் பண்ணி பார்ப்பாங்க. அப்புறம் பேருந்து, ஸ்கூட்ரு. இப்போ போகிற வழியிலே கடவுளுக்கு அப்படியே முத்தம் கொடுத்துட்டு போகிறோம். இன்னும் போகும்போதே வரும்போது டிக்கெட் ரிசர்வ் பண்ணிட்டு வரோம். ஆனால் நடைப்பயணம்தான் உடம்பை ஓவராயில் செய்கிற மாதிரி நம்முடைய உள்ளத்திற்கு மகோ உன்னத வழிபாடு. யாராக இருந்தாலும் மேக்சிமம் இல்லை, நடந்து தான் போகணும், வேறு வழி கிடையாது. சபரிமலையில் இந்த 18 படி வழிபாட்டை முடித்து நம்ம சுவாமியை நினைக்கிறோமே, எப்போ நிறைவு வரும் நமக்கு? பொன் கொடுத்தா, பொருள் கொடுத்தா, மணி கொடுத்தா, மண் கொடுத்தா நிறைவாக இல்லை. மனிதன் போதும்னு சொல்கிறது தானம். என்ன தானம்? அன்னதானம். ஒருத்தர் வீட்டுக்கு போயிருக்கேன் சாப்பிட, இவ்வளோ சாப்பிடலாம், இவ்வளோ சாப்பிடலாம், இவ்வளோ சாப்பிடலாம், அதுக்கு மேலே போதும் போதும் மூச்சு முட்டுதும் போல. அந்த அன்னதான வழிபாட்டை மையப்படுத்தக்கூடிய வழிபாடு ஐயப்ப வழிபாடு. அதுக்கும் மேலே ஒன்று இருக்குது சார். பொதுவாக கடவுள்கிட்ட போய் என்ன வேண்டுமோ, அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் நாங்கள் செய்த சகல குற்றங்களையும் பொறுத்து காத்து ரட்சித்து அருள் புரிதல் வேண்டும்.
சத்தியமாய் பொண்ணு 18ஆம் படி மேல் வீச்சிருக்கும் அரிகர சுதன் ஆனந்த சித்தன் ஐயனையப்ப சுவாமியே சரணம்னு சொல்லி நெய்யை ஊற்றி தேங்காய் உடைச்சி நமஸ்காரம் பண்ணி நைவேத்தியம் பண்ணி பானகம் வச்சு எல்லாம் பண்ணி வழிபட்டு திரும்பி வர்றமே அவர்கிட்ட என்ன வேண்டுவோம்? கல்வி கொடு, கலை கொடு, வீடு கொடு, வாசல் கொடு, நகை கொடு, நட்டு கொடு, பிள்ளைக்கு கல்வி கொடு, திருமணத்துக்கு வாய்ப்பை கொடு, எல்லாம் கேட்குறோம். ஆனால் ஐயப்ப வழிபாடு மட்டும்தான் தனக்கும் தன் குடும்பத்திற்கும் கேட்காமல் கூட்டு வழிபாடு. ஒரு வீட்டில் பஜனைனா 100 பேர் சேர்ந்து ஐயப்பன் பாட்டு பாடி எல்லாரும் நல்லா இருக்கணும்னு கூட்டுச்சரணம் போடுவாங்க. வழிபாட்டில் மிக உன்னதமானது அடுத்தவருக்காக மனிதநேயத்தோடு இறைஞ்சக்கூடிய கூட்டு வழிபாடு. இப்படி அறம் பேசும் ஐயப்ப வழிபாடு ஆனந்தம் சேர்க்கும் வழிபாடு. மீண்டும் நாளை சந்திப்போம்.